நீ எனக்கு இப்போ ஆப்போசிட்டாக ஒரு பொதுநல வழக்கு போட்டிருக்கே இல்லையா, அதில் கூட கண்டிப்பாக நீ வின் பண்ண மாட்டா அப்படின்னு பேச எல்லாருக்கும் என்னென்னு தெரியல. காங்தே மேலேயும் பொறாமப்படுறாங்க, அட் த சேம் டைம் ஹைரின் மேலேயும் பொறாமப்படுறாங்க. ஆனால் இந்த இடத்துல ஹைரின் ஒரு நல்ல ஒய்ஃபாக நடந்துக்கிறாங்க. காங்தே விட்டு கொடுக்காம, உண்மைதான் என் ஹஸ்பண்டுக்கு பொழைக்க தெரியாமல் இருக்கு நீங்கள் சொல்கிறீங்க, எப்படி முன்னேற தெரியாமல் இருக்கு நீங்கள் சொல்கிறீங்க, அதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் பணத்துக்காக மட்டும் அவர் என்றைக்கும் ஓட மாட்டார். மனசாட்சிப்படி நடந்துப்பார், நியாயத்தின் பக்கம் நிற்பார். யாருக்கு உண்மையிலேயே நியாயம் போய் சேரணுமோ, சட்டத்தோட ஹெல்ப் யாருக்கு தேவையோ அவர்கிட்ட அதை கொண்டு போய் சேர்ப்பார். எப்போவுமே நீதிக்காகவும் நேர்மைக்காகவும் போராடுற மனுஷன் இவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் மூக்கொடைக்கிற மாதிரி பேசுவாங்க. பேசிட்டு ஆதரவை காங்தேயோட கையை பிடிக்கிறப்போ அவர் கையை விலக்கி விட்டுருவாரு. பெருசாக யாருக்கும் தெரியல அப்படின்னாலும் கழுகு மாதிரி பார்த்துட்டு இருக்க சிலரோட கண்களில் பட்டுடுது. அப்படியே அவங்க ரகசியமாக சிரிக்க ஹைரினுக்கெல்லாம் அவ்வளோ வெறுப்பாக இருக்கு. இங்கே நிறைய லேடிஸ் இருந்தாலும் இவங்க யாருமே ஹைரின் கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்க மாட்டாங்க. அதுக்கு காரணம் ஹைரின் ரொம்ப ப்ரொஃபஷனலிசமான பொண்ணு, இதுக்கு பந்தா ஜாஸ்தி, அவகிட்ட தான் டேலண்ட் இருக்குன்னு நினச்சிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் நினச்சிக்கிட்டு இவங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு அவகிட்ட டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுவாங்க. ஆனால் இவளை பற்றியே காசு பேசுவாங்க. இப்போ கூட ரெஸ்ட் ரூமில் நின்றுட்டு என்ன பெரியவ மாதிரி பேசுகிறா, புருஷன் கூட சேர்ந்து குழந்தை பெற்றுக்க வைக்கல. ஒரு குடும்பம் அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு குழந்தைங்கள்லாம் இருந்தால் தான் புருஷன் பொண்டாட்டிக்கே அழகு, அப்போ தான் சந்தோஷமாக இருக்க முடியும். என்னமோ புருஷன் கையை கோத்துக்கிட்டு நியாயத்துக்காக வாதாடுறாருன்னு சொல்லிட்டா அவ்வளோதானா சந்தோஷம் வாழ்கிறாங்கன்னு அர்த்தமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசுகிறதையும் ஹைரின் கேட்டுக்கிறான். பல்ல கடிச்சிக்கிட்டு அந்த டின்னர் பார்ட்டி முடிகிற வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததும் ஹஸ்பண்ட் கிட்ட கண்ணா பின்னான்னு கத்துறா, ஏன் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் இப்படிலாம் நடந்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்னதான் வேணும், இதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோதான் பொறுத்து போகிறது, உங்களுக்கு மேலே ஒரு வெறுப்பு இருக்குது, அதனால புரிஞ்சுக்க முடியுது, அதே பப்ளிக் பிளேஸில் காட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு பேசுவாங்க. காங்தே எதுவும் சொல்லாமல் அவர் பாட்டுக்கு ஆஃபீஸ் ரூமில் போய் உட்காந்துட்டு ஒரு பாட்டுக்கு ஒர்க் பார்த்துட்டு இருப்பாங்களா. இப்போ நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு நீங்கள் ஒர்க்கை பாருங்கள், இல்லை எனக்கு என்னமோ பண்ணி தொலைங்க, தயவுசெய்து ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறதுக்கு என்ன ஆன்சர் பண்ண சொல்கிறேன், உங்ககிட்ட என்ன ஆன்சர் பண்ணி என்ன பிரயோஜனமாக இருக்க போகுது, உனக்குள்ளே ஒரு உயிர் வளர்ந்தது, அந்த உயிரையே நீ வெறுத்து ஒதுக்கி கழிச்சிருக்க, உனக்குள்ளே ஒரு உயிர் வளர்றதுக்கு நீ எகெயின்ஸ்டாக இருந்திருக்க, அதை நீ தடுத்துக்கிட்டு இருக்க இப்போ வரைக்கும் கூட. அப்படி இருக்கிறப்ப நான் என்ன பேச முடியும், நீ என்னை வெறுத்து என்னை வேண்டான்னு சொல்லிட்டு போகிறதுக்காக தான் நான் காத்துட்ருக்கேன். ஏன்னா என்னால் உன்னை வேண்டான்னு சொல்ல முடியாது. என்னை நீ கல்யாணம் பண்ணியே தீரணும்னு உன்னை கெஞ்சி உன்னை ஆசாசியாக காதலிச்சு என் கூட தான் நீ கல்யாணத்தை பண்ணிக்கணும் அப்படின்னு உன்னை என் லைஃப்குள்ளே கொண்டு வந்தவனா, அதனால் என்னால் வேண்டாம் என்னை விட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியல. அது நீயா ஃபஸ்ட்டாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் காத்துட்ருக்க அப்படின்னதும் ஹைரின் ரொம்ப உடஞ்சு போயிடுறாங்க. மனசு உடஞ்சு போயிட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணலான்னு வந்து கொஞ்சம் ட்ரிங்க்ஸையும் குடிச்சிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற சமயத்தில்